ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஃபோன்பே ஆப்பில் இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்கை எப்படி வந்து ஆட் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன்பே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இடது பக்க கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஒரு மெனு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஏற்கனவே நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுருக்க பேங்க் அக்கௌண்ட் காமிக்கும். ஸோ கீழே லாஸ்ட்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இதை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணோடனே அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி வெரிஃபை ஆகிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். உங்களுடைய இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கு ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ பின்னை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ யூபிஐ பின்னை க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டில் இருக்க 6 டிஜிட் லாஸ்ட்டு 6 டிஜிட் நம்பரும் உங்களுடைய வேலிடிட்டி டேட் வந்து அதில் போடணும். ஸோ சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட கார்டு இருந்ததுன்னா அதை பார்த்து போட்டுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்கோட ஆப் இருந்துச்சுன்னா ஸோ அதை லாகின் பண்ணிவிட்டு வெயிட் ஒரு முக்கியமான விஷயம். நானும் என்னுடைய குழந்தையை சேர்ந்து ஒரு vlog சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ஃபேஸ்புக் லிங்கும் யூடியூப் லிங்கும் இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காம அதை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்பின்னை போட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது மை சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டுன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டோட விர்ச்சுவல் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கும். ஏடிஎம் கார்டு தான் அதில் விர்ச்சுவல் கார்டு காமிக்கும். அதில் வியூ கார்டு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா அந்த கார்டில் இருக்க எல்லா நம்பர், நேம், வேலிடிட்டி டேட் எல்லாமே அதில் காமிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டில் வந்து என்ட்ரு பண்ண வேண்டிய அந்த 6 டிஜிட் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி டேட் இது எல்லாமே நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே உங்களுடைய பேங்க் ஓடிபி உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும். அது ஆட்டோமேட்டிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைப் ஆகி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ பின் வந்து க்ரியேட் பண்ண வேண்டிய பேஜ். ஸோ இதில் கொடுக்கக்கூடிய யூபிஐ பின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ அந்த யூபிஐ பின்னை வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஎன்டர் யூபிஐ பின் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் யூபிஐ பின்னில் மறுபடியும் அதே போட்ட யூபிஐ பின்னை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதில் போட வேண்டியிருக்கும். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூபிஐ பின் வந்து கிரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாகவே பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோன்பே ஆப் மூலமாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் பேமெண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். சொல்லிட்டு இதில் கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.